Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரீவியூல பார்த்த போல தான் ஒரு blink effect வந்து ஒரு வீடியோக்கு நம்ம எப்படி ஆட் பண்ணனும் அப்படினா இந்த வீடியோல சொல்லி தர போறோம். பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு லைட்டா ஒரு blink effect வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த வீடியோ ஃபுல்லாமே. நம்ம வந்து ஒரு கலர் கரெக்ஷன், கலர் கிரேடிங்லாம் பண்ணுவோம் ஒரு வீடியோக்கு. அந்த கலர் கிரேடிங் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு flicker effect ஆட் பண்ணோம்னா அந்த வீடியோ பார்க்கறதுக்கு இன்னுமே வந்து சூப்பரா தெரியும். So அது எப்படி மேக் பண்ணனும்னா இந்த வீடியோல சொல்லி தரேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. சோ நீங்க வந்து சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து கத்துக்கிட்டோம். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, இந்த எஃபெக்ட் நம்ம எதில மேக் பண்ண போறோம்னா Alight motion ஆப் யூஸ் பண்ணி தான் நம்ம மேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்றீங்கன்னா Alight motion ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐகான் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன், ரேஷியோஸ் அதெல்லாம் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்து ப்ளஸ் ஐகான் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபுட்டேஜ் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான வீடியோ இல்லைனா ஃபோட்டோ எதுனாலும் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதில் என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் வந்து கலர் கிரேடிங் நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த கலர் கிரேடிங் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் ஒரு வீடியோவுக்கு வந்து அப்ளை பண்ணுவீங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த வந்து ஃப்ளிக்கர் எஃபெக்ட் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போகிறோம்னா நான் வந்து ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்க ஒரு கலர் கிரேடிங் வந்து நான் காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கலர் கிரேடிங் நேற்று தான் இந்த வீடியோ போட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஐ பட்டனில் வந்து நான் உங்களுக்கு லிங்க் தரேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலர் கிரேடிங் ஆட் பண்ணியாச்சு. கலர் கிரேடிங் ஆட் பண்ணதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் கலர் கிரேடிங் ஆட் பண்ணி சூப்பராக இருக்குது வீடியோ பார்க்குறதுக்கு. இப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த ஃப்ளிக்கர் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஐகான் கொடுக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஷேப் ஆட் பண்ணிட்டு அதை ஃபில் ஸ்க்ரீன் பண்ணி கொஞ்சோண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஜூம் பண்ணி. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஷேப்பை கொடுத்துட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட்டில் போனீங்கன்னா அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் காப்பி பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, காப்பி பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துட்டு மறுபடியும் அந்த ஷேப்பை தொட்டுட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட்டில் கலர் அண்ட் லைட் போங்க. கலர் அண்ட் லைட்டில் போனீங்கன்னா கிரேடியன்ட் ஓவர்லே அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் வந்து தொட்டுக்கோங்க. தொட்டிங்கன்னா அந்த எஃபெக்ட் இப்படி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் ஓவர்லேயில் உள்ளே போனீங்கன்னா 2 கலர்ஸ் இருக்கும். கலர் 1, கலர் 2 இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு கலர் வந்து நம்ம ஒயிட் கலர் வச்சுக்கணும். செகண்ட் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த கிரேடியன்ட் ஓவர்லேயே கீழே பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஒன்று வரும். அதில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வீடியோ பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். மறுபடியும் இப்போ ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட் போங்க. அதில் எக்ஸ்போசர் அண்ட் காமான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு எக்ஸ்போஷரோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா ஒரு 1.00 அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 1.00 அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு பிளர் ஆப்ஷன் போங்க. பிளரில் போனீங்கன்னா காஷியன் பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளர் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதை பிளர் ஆப்ஷன் போய்க்கோங்க. காஷியன் பிளரில் போயிட்டு அந்த பிளரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு 200 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 200க்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து 200 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பிளிங்க் எஃபெக்ட் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து மறுபடியும் ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி அப்படின்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அதில் போனீங்கன்னா பிளிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் தான், அதை அப்படியே வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து அது வந்து பிளிங்க் ஆகும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம்னா அந்த ஷேப்ஸை தொட்டுட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு அதோட ஒப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு 25 அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து என்ன ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். அந்த பிளிங்க் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பிளிங்கை தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு ஃப்ரீக்வன்சின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கூட்டி குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ஸ்பீடு வந்து வேரி ஆகும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம் அது பிளிங்க் ஆகிறது வந்து எப்படி பிளிங்க் ஆகுது. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த பிளிங்க் அதை வந்து உங்களால் எவ்வளோ ஃபுல் இதில் வச்சுருங்க. அதாவது மேக்ஸ் செட்டிங்ஸில் வந்து வச்சுருங்க அந்த ஃப்ரீக்வன்சியை. அதாவது 16.00 ஹெட்ஸில் வச்சுருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த பிளிங்க் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இது இருக்கிறது தெரியும்.
ஸோ கைஸ் அவ்வளோதான். நீங்கள் வந்து சிம்பிளாகவே இந்த எஃபெக்ட் வந்து மேக் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு வீடியோவுக்கு வந்து கலர் கிரேடிங் பண்ணால் எவ்வளோ வந்து அது வந்து அந்த வீடியோவை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ரொம்ப பெட்டராக காமிக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஃப்ளிக்கர் எஃபெக்ட் போட்டிங்கன்னா இன்னுமே வந்து உங்கள் வீடியோ வந்து ரொம்பவே பெட்டராக காட்டும். ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நீங்கள் சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி டியூட்டோரியல்ஸை, அவங்களும் வந்து கற்றுக்கிட்டும். ஸோ கைஸ் அவ்வளோதான் வீடியோ. இதே போல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரை டாடா பாய், see you.